குற்றத்தை குறைக்க ஒரே வழியிலனா கொடுக்கப்பட்ட தண்டனை. அதாவது பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ். அதாவது ரொம்பவே கொடுமையா இருந்தா, அங்க செய்யப்படுற குற்றங்கிறது ரொம்பவே கம்மியாகும். மக்கள் அத பார்த்து பயந்து கிரைம் ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இந்த வீடியோல வரலாற்றிலே கொடுக்கப்பட்ட ரொம்பவே டேஞ்சரஸான, கொடுமையான, சைக்கோத்தனமான பனிஷ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். த ரேட் பவுல் 1567 டச்சோட லீடராக இருந்த டெராக் ஜோனியோ தான் இந்த ரேட் பவுல் என்ற பனிஷ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு பவுலுக்குள்ளே ரேட் வச்சுருவாங்க. அந்த ரேட் பவுல் இருக்குங்களா, அந்த பவுலுக்குள்ளே ரேட் வச்சுட்டு பவுலை தூக்கி அப்படி கமத்தி போட்டுருவாங்க மனுஷோட வயிற்று பக்கத்துலேயே. அந்த மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதில் சூடு வைப்பாங்க. அந்த பவுலுக்கு மேலே நல்லா சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ண பிறகு அந்த ரேட் என்ன பண்ணுவோம்னா தப்பிக்க வழி பார்க்கும் போது அது கீழே இருக்க மனுஷனோட சதப்பகுதிக்கு தெரியுமா, வயிறை தோண்ட ஆரம்பிக்கும். நல்லா தோண்டி உழுக்கு போயிடும். மனுஷனோட இன்னர் பாடிக்குள்ளே போயிடும். அவன் அடுத்த உழுக்கு போய் அவன் இருக்க கண்ணில் படுற எல்லா ஆர்கனும், எந்த ஆர்கன் பட்டாலும் சரி, எல்லாத்தையும் தோண்டிட்டு வெளியே வர பார்க்கும். கடைசியில் மனுஷனோட வாய் வெளியே வரும். இந்த பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரிஜினல்கிட்டேருந்து உண்மையை வாங்குறதுக்கு கொடுக்கப்படுது. நீங்கள் பாதிலே உண்மை சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க, எல்லாம் நீங்கள் காலி தான். கிவ் பேட்டிங். இந்த பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த பைரட்ஸாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, வேறு கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பப்ளிக்கான இடத்துல, இந்த லேக்கு இல்லைனா இப்போ ஊருக்கு மத்தியில், அதாவது பப்ளிக் அதிகமாக இருக்க இடம், அதாவது மக்கள் அதிகமாக வர்ற இடத்துல இந்த வைப்பாங்க. அது ஊர் மத்தியில் நடுவில் வைப்பாங்க. அங்கே ஒரே ஒரு கூண்டு தான் இருக்கும். அந்த கூண்டுலேயும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே தண்ணி, சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நிற்க வைக்குவாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக இப்போ இது படம்லாம் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கோ இல்லையோ மக்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே போகிறவங்க வரப்போது அங்கே கத்துவான், எனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் கத்திட்டு இருப்பான். வேறு போனால் வாடகை அடிக்கும். அங்கே போயிட்டு தண்ணி கூட எடுத்துகிட்டு வர முடியாது. இப்படி பண்ணுறால என்ன நம்பிக்கை அப்படின்னா, மக்களோட கிரைம் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாகும். மக்கள் பார்த்துட்டு தப்பு பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கேபிசம். இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, க்ரைம் பண்ணவனை கூட்டு வந்து அவன் வாயில் 1 லிட்டர் ஆஃப் மில்க், 1 லிட்டர் ஆஃப் ஹனியை தூக்கி வாயில் போட்டுருவாங்க. ஸோ அவன் குடிச்சிட்டு அப்படியே போட்டில் கட்டி போட்டு இந்த காடும் லேக்கும் சேர்த்த இடத்துல தள்ளி விட்ருவாங்க. ஸோ நல்ல மொட்டை வெயிலாக இருப்பான். மொட்டை வெயிலாக இருக்க போது அங்கே தள்ளி விட்ருவாங்க. ஸோ அவனுக்கு மில்க்கும் ஹனியும் குடித்தானா, மில்க் 1 லிட்டர் ஆஃப் மில்க்கும் 1 லிட்டர் ஆஃப் ஹனியும் நீங்கள் ஒரேடியாக குடிச்சிங்கன்னா சிவியர் டைரியா ஏற்படும். வெளில வாமிட் எடுத்துருவான். வாமிட் எடுத்து அவன் என்ன, ஸோ அவனுக்கு வந்து சுற்றி இருக்க எல்லா பூச்சிகளும், எல்லா வண்டு, எல்லா தேனி எல்லாம் வந்துடும். தேனி வந்துடும். இந்த மாதிரி பல பூச்சி எல்லாம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே கொடுமையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 17 நாள் வரை நடக்கும். மறுபடியுமே அந்த இதெல்லாம் காலியாகிட்டு மறுபடியும் வருவாங்க. வந்து வாயில் ஊற்றிட்டு ஓடிடுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ முடியுதோ அப்போ வந்து மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் 1 லிட்டர் பானியும் 1 லிட்டர் ஆஃப் மில்க்கும் மறுபடியுமே வாயில் ஊற்றி மறுபடியுமே அது டைரியால் ஏற்பட்டு கொஞ்சமாக வந்து செத்துக்கிட்டு இருப்பான். புல் பேனிங். இந்த புல் பேனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரான்ஸால் செய்யப்பட்ட ஒரு புல்லை அப்படியே கீழே வந்து அடுப்பு வச்சுருவாங்க. அடுப்பு வச்சுட்டு மேலே ஒரு பிரான்ஸால் செய்யப்பட்ட புல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரான்ஸால் செய்யப்பட்ட புல்லுக்குள்ளே ஒரு மனிதனை தூக்கி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. குற்றம் செய்யப்பட்ட மனிதனை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக வந்து சாவான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தோசைகளில் வச்சாலே எப்படி எரியும் நம்மளுக்கு தெரியும். சரி, எப்படி சுடும் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சமாக அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கத்துறது எல்லாம் அதுக்கு ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. மாடு கத்துற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி அவன் சத்தம் போடுறது மாடு சத்தம் போடுற மாதிரி இருக்கும் வெளியே வரப்போகுது. அதே மாதிரி மூக்குலையும் புகை வர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மக்கள் சுற்றி இருந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பாங்களாம். கேட்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தோசைகளில் வச்சாலே அவனுக்கு எப்படி எரியும் தெரியும். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சர்க்யூஃபியூக்ஷன். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜீசஸ் கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஜீசஸ் கிடையாது, ஜீசஸ் தண்டனைன்னு சொல்லிக்கலாம் நம்ம இது பேர். ஸோ ஓகேங்களா. இந்த எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, 175 கிலோ உள்ள சிலுவையை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கை இருக்குல்ல, 2 கை ஜீசஸோட சிலுவையை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தொங்கிட்டு இருப்பார்ல, அது மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதில் தான் அங்கே 2 ஆணி அடிப்பாங்க. அதாவது கையோட நடுவு பக்கத்தில் 2 ஆணி, 2 சைட்லையுமே ஆணி அடிப்பாங்க. அடிக்கும் போது பயங்கரமான வலி தரும். ஸோ அடுத்த சிலுவையை நட்டி வைக்கும் போது அந்த கொஞ்சமாக அது வந்து இறங்கும். நம்ம கீழே விழும்போது ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகும். ரொம்பவே பயங்கரமான ஒரு பெயின் வலி இருக்கும். அவ்வளோ வலி இருக்கும். ரொம்பவே கடுமையான வலி இருக்கும். ஸோ இதுதான் வரலாற்றிலே கொடுக்கப்பட்ட ரொம்பவே கொடுமையான தண்டனை சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த டைமில் கத்தி வச்சு கீச்சு விடுவாங்க. ஸோ ரொம்பவே பெயின்கள் பயங்கரமாக இருக்கும். ரொம்பவே பெயினுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இப்போ நிறைய பேர் உயிர் படைச்சிருக்காங்களாம். ஆனால் 99% ஆஃப் பீப்புள் இதில் இறந்து தான் போயிருக்காங்க. ஏதோ 1% தான் பொழைச்சிருக்காங்க. அவங்களோட லிஸ்ட் எதுவுமே கிடைக்கல. அவங்க யார் அவங்க அப்படின்னு யாருமே கிடைக்கவே இல்லை. இதுவும் தான் வரலாற்றில் கொடுக்கப்பட்ட மிகவும் கொடுமையான தண்டனை. ஸோ இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒரு நாளோட சந்திக்கலாம். மதுரைக்கு நகல்காரா. பை கைஸ், பாய் பாய்.